Good evening. Welcome to this video. Praise the Lord. இன்னைக்கு நான் நடத்தக்கூடிய ரெண்டு ஆத்மாக்கள் அவங்க கிட்ட காணப்படக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரெகுலர் சர்ச் கோயர்ஸ். அதாவது உண்மையா காலைல 8:30 மணிக்கு சர்ச்சுன்னா கரெக்டா 8:15 அங்கே இருக்கவங்க. இந்த மாதிரி நான் கூட ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். அது போல சர்ச் ஈவினிங் வரைக்கும் சில சமயம் இருந்தா கூட அங்கேயே இருக்கிறது என்னுடைய வழக்கம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட அப்படி செய்யறாங்க, தவறாம சர்ச்சுக்கு போறாங்க. அதோட டைட்ஸ் கொடுக்குறாங்க, காணிக்கைகள்ல தவறாம இருக்காங்க. ஸோ நான் இப்படி எல்லாம் நான் கொடுக்கறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கொஸ்டினா இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷித்த விதமான பலவித நன்மைகளை கொடுத்துருக்காரு. ஆனா அவங்களால அத பார்க்க முடியல. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொன்னா இந்த ஒரு லைஃப் டைம் பத்தாது. ஏன்னா நானும் அந்த ஃபேமிலியோட ஒரு பார்ட்டு தான். கர்த்தர் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சா இன்னும் ஒரு 8 பிறவிகள் எடுத்தா கூட நன்றி சொல்லத்தான் வேணும். அது இந்த ரெண்டு பேருக்கும், இந்த ரெகுலர் சர்ச் கோயர்ஸ் ரெகுலர் டைத் கிவர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதான் நான் பார்க்கக்கூடிய அவங்க கண்களுக்கு அது எப்படியோ மறைவா இருக்குது. ஸோ இப்பெல்லாம் நாலேஜபிள் கிட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கிட்ஸ் அந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப அபூர்வம். நிறைய வீட்டில் ஆர்டிஸ்டிக் கிட் இருக்கு, இல்லை டிஸ்லெக்சிக் கிட் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் எல்லா குடும்பத்திலையுமே ஆண்டவர் நல்ல இன்டெலிஜென்ட் கிட்ஸை கொடுத்துருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய கிட்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டில் பிரச்சனையான கிட் இருந்தால் எல்லாரையும் பாதிக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் கர்த்தர் அழகான அறிவான பிள்ளைகளை நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் எல்லார் வீட்லையுமே கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம நன்றியுள்ளவங்களா இருக்கணுங்கிறது நான் நடத்தக்கூடிய இந்த ரெண்டு ஆத்மாக்களுக்கு ஒன்றும் விளங்கலை. அந்த டைட்ஸுக்கு எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டே இருக்காங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு ஃபுட் ஃபார் தாட் நிறைய கொடுக்குறாரு. இப்போ நான் இன்ஜினியரிங் காலேஜில் படித்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கராகவும் நான் வளர்க்கப்பட்டு இந்த ஊரில் நான் பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ ஐ பீன் பிளேஸ்ட் ஹியர். அதனுடைய வேல்யூ இவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களுடைய உறவினராக நான் இருக்கிறது ரொம்ப அபூர்வமான காரியம் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியல. நான் வேற எங்கேயோ போயிருக்கலாம், இல்லை அப்ராட் போயிருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஜாப் எடுத்திருக்கலாம். ஆனா கூட நான் இந்த வேலூர்ல பிளேஸ் ஆகி இங்கே ஒரு கல்லூரியே எனக்காக திறக்கப்பட்டு, ஸோ இந்த அட்டாச்சு சர்ச்சில் நான் வேலை செய்யவும் ஃபுட் ஃபார் தாட் கொடுக்கவும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறது அதுக்கு விலை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஐம் டூயிங் எகெயின்ஸ்ட் மை ஓன் விஷஸ். என்னுடைய விருப்பத்துக்கு மாற நான் கர்த்தருக்காக நான் செய்யறேங்கிறது கூட அவங்களுக்கு விளங்கலை. ஈவன் ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்ஸ்லயே அது மாதிரி ஒரு பாஸ்டர் இங்க பிளேஸ் ஆயிருக்காரு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்தாரு, அவரு எத்தியோப்பியால இருந்து அவரை கர்த்தர் இங்க கொண்டு வந்தார். ஸோ அப்படி அவர் பிளேஸ் ஆகிறது
அவரோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவரு கொடுத்த வேல்யூபிள் தாட்ஸ் அவர் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் அது அநேக போதவர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு, ப்ரேயர்லெஸ்னஸ் இஸ் இன்டீசன்சி ஆன் த பார்ட் ஆஃப் எ கிறிஸ்டியன் அப்படின்ட்டு ஒரு வாசகம் சொன்னார். ரெண்டாவது போதர்கள் தங்களுடைய ஹெல்த்தை கவனிக்காம, தங்களுடைய மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ப்ரேயர் லைஃபை கவனிக்காம ஊழியம்னு போய் கடைசியில ஒண்ணுமில்லாம நிக்கிறாங்க. அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் கண்டுபிடிச்சது. மூணாவது வாட் யூ ஆர் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வாட் யூ ஆக்சுவலி சே அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்களை அவர் நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய வேல்யூ நமக்கு இந்த ஊரு மக்களுக்கு கூட தெரியுமாங்கிறது தெரியல எனக்கு. அது போல ஒருத்தர் இங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, இங்க இருக்காங்க, நமக்கு இந்த மாதிரியான ஃபுட் ஃபார் தாட் அல்லது நமக்கு தாட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா அவங்க முழு நேரம் முழங்கால நிற்க வேண்டியதா இருக்கும். அநேக நேரத்துல தனிமையாகவும் கர்த்தர் சமூகத்துல போராடுறவங்களா இருப்பாங்க. அதனுடைய அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியறதில்ல. அநேக நேரத்துல பிசிக்கலா பசியோட இருப்பாங்க. பிரியாணி சாப்பிட்டுருக்க வேண்டிய இடத்துல கீரை சாப்பாடை சாப்பிட்ருப்பாங்க. அது மாதிரி கர்த்தர் கொடுக்குற உணவை நான் சந்தோஷமா நான் சாப்பிட்றேன்னு சொல்றவங்க ரொம்ப அபூர்வமா தான் இருக்காங்க. ஸோ இதை நான் இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன்.